Hi and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொலைபேசிகளும். இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நம்ம டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர்வரிசை மற்றும் தொடர்கள். ஸோ இந்த கூட்டுத்தொடர்வரிசையும் தொடர்வரிசையும் உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உறுப்புகளோட கூடுதல் சார்ந்த கணக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் தொடர்ந்து என்ன உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு 8,7 1/4 6 1/2 5 3/4 என்ற கூட்டுத்தொடர்வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க கூட்டுத்தொடர்வரிசைன்னு சொல்லிட்டு அதோட முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தீர்வு இங்கு முதல் உறுப்பு. ஸோ நம்ம கூட்டுத்தொடர்வரிசை டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது பார்த்துருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட்டுத்தொடர்வரிசையில முதல் உறுப்பு வந்து ஏன்னு சொல்லுவோம். ஸோ அது A = 8. பொது வித்தியாசம். ஸோ கூட்டுத்தொடர்வரிசையில செகண்ட் டேர்ம்ஸ் வந்து பொது வித்தியாசம் Dன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதாவது ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிப்போம். அதாவது 7 1/4 - 8. இது கலப்பணத்தில் அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7 4 28 28 + 1 29 29/4. இதை சிம்ப்ளை பண்ணீங்கன்னா 4 எடுத்தீங்கன்னா 32. ஸோ 29 - 32 போட்டீங்கன்னா -3/4. ஸோ டி வந்து வித்தியாசம் வந்து -3/4. கூட்டுத்தொடர்வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ கூட்டுத்தொடர்வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அதை SNங்கிற நோட்டேஷன்ல மென்ஷன் பண்ணுவோம். SN = n/2 × 2a + n - 1 × d. இது ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏங்கிற உறுப்பு நமக்கு தெரியும், டிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, முதல் 15 உறுப்புகள். ஸோ என்னன்னா எவ்வளோ உறுப்புன்னு அர்த்தம். ஸோ என்ன முதல்ல 15 உறுப்புன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ முதல் 15 உறுப்புனால S15 = n இடத்துல 15 15/2 2 × a வேல்யூ 8 போட்டிருக்கோம் ப்ளஸ் n - 1. ஸோ n 3 15 15 - 1 d கண்டுபிடிச்சிருக்கோம் -3/4. ஸோ -3/4. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 15/2 2 × 8 16 மைனஸ் இது வந்து -14. ஸோ -3/4. இதை மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் போடும்போது 21/2. மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணும்போது இதை மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 × 4 165 கிடைக்கும். ஸோ அப்போ முதல் 15 உறுப்புகள் நீ கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 165/4. ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் 15 உறுப்புகளின் கூடுதல். எடுத்துக்காட்டு 0.40 + 0.43 + 0.46 + +1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க தொடரின் கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டு. தீர்வு இங்கு ஏ. ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் லெட்டர் 0.4 மற்றும் எல், அதாவது எல்லுங்கிறது மீன் பண்ணா கடைசி லெட்டர், கடைசி நம்பர். ஸோ கடைசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1. இது இருந்து டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிசையை பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கு. அதாவது 0.3 0.0303 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 0.4 43 46 சொல்லிட்டு அதனால ஏஎல் டி. ஸோ அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எல் கடைசி இருக்குன்னு பார்த்துருப்போம். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து முதல் நம்பர் கழிச்சிங்கன்னா 03. தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதில் நம்மளுக்கு என்ன தெரியாது, ஏன்னா வந்து எத்தனாவது நம்பர்னு அவங்க சொல்ல, அவங்க மென்ஷன் பண்ணல. நம்ம கூட்டுத்தொடர் டாபிக்லயே பார்க்கும்போது பார்த்துருப்போம் இந்த ஃபார்முலாவை. எல்லோட ஃபார்ம் வந்து L = a + n - 1 × d. இது ஃபார்முலா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல் வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூவும் தெரியும், டியோட வேல்யூவும் தெரியும். சப்போர்ட் பண்ணி n கிடைச்சிருமா, அதாவது எவ்வளவு நம்மளோட கூடுதல் கண்டுபிடிக்குங்கிற n கிடைச்சிருமா. ஸோ அப்போ இது n கொண்டு வரும்போது L - a/d + 1
இந்த ஃபார்முலா தான் அப்படியே என்னக்கா சிம்பிள் பண்ணியிருக்கோம். எல்லோட வேல்யூ 1, அதே மாதிரி ஏவோட வேல்யூ -4 -0.4 பை டியோட வேல்யூ O3 + 1. இதை சிம்பிள் பண்ணினா 21. ஸோ அதாவது N21. அப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூல மொத்த உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது மொத்த உறுப்பு 21. இப்போ எல்லும் ஏவும் கொடுத்துட்டாங்கன்னா அதுல உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் பிசிஎல்ல ஃபார்முலா பார்த்துருக்கோம். கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கு Sn = n/2 a + n, அதாவது a + n. இது சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா. இதுல n நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவும் தெரியும் எல்லும் தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்கே n = 21 நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ S21 = n21/2, ஏவோட வேல்யூ 0.4 + 1 இதோட வேல்யூ. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 14.7 கிடைக்கும். அப்போ தொடரின் மொத்த கூடுதல் வந்து 14.7. ஆகவே கூட்டுத்தொடரின், ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு இது கூட்டுத்தொடர் தான் சொல்லிட்டு. ஸோ கூட்டுத்தொடரின் 21 உறுப்புகளின் கூடுதல் 14.7. இந்த கூட்டுத்தொடர் 21 உறுப்புகளின் கூடுதல் வந்து 14.7. எடுத்துக்காட்டு 1 + 5 + 9 + ... என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்? ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க, அது எத்தனை உறுப்புகளை கூட்டினா 190 கிடைக்கும்னு கேட்கறாங்க. 20. இதை பார்த்தீங்கன்னா தெரியுது 5 - 1 4, 9 - 5 4. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் போகுது. ஸோ Sn, அதாவது அவங்க கொடுத்துருக்கோம்னா மொத்த உறுப்புகள் கூட்டினா நமக்கு தெரியும், மொத்த உறுப்புகள் கூட்டுறதுக்கு வந்து நோட்டேஷன் Sn = 190 அவங்க கொடுத்துருக்காங்க. முதல் உறுப்பு A வந்து 1. புது வித்தியாசம் D ஃபார்முலா செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணணும். ஸோ 5 - 1 4. கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் கூட்டுத்தொடர் வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Sn = n/2 2a + n - 1 d. அவங்க கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா இதுதான். இவங்க கொடுத்துருக்கோம்னா Sn வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ = 90 நம்ம எடுத்துக்கணும். இதில் நமக்கு வந்து A, D இந்த வேல்யூ தெரியும். ஆனால் அவங்க கேட்கறது என்னோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியாது. இப்போ n/2 ஏக்கு பதிலாக 2 × 1 + n - 1 × D க்கு பதிலாக 4 = 190. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது n, அதாவது 2 அனுப்பிச்சிட்டு போகும்போது 380 ஆயிடுது. n × 2 × 1 2. ஸோ இங்கே 4n. ஸோ 4n மைனஸ் இங்கே 2 இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அப்போ என்ன +2 4 - 2 பண்ணணும் -2 வந்துடும். ஸோ அப்போ n × 4n - 2 = 380. இது உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? 2n² - n 190. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஈக்குவேஷனும் 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிட்டு 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது 2n² - n - 190 = 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தெரியும் காணிப்படுத்தல் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ காணிப்படுத்துகிற ஃபார்முலா என்ன? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது n²க்கு முன்னாடி இருக்கிற கேள்வி எடுத்து கோஎஃபிஷியன்ட் எடுத்து இங்கே இருக்க கடைசி இருக்க வேலையோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் இங்கே எது மேலாம் 1 இருக்கும் 180. அது இங்கே 2 இருக்காங்க. 2 × 190 -380. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா -380. ஓகேவா? இப்போ நம்ம 2 நம்பரால் பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது இந்த -380 வரணும். கூட்டும்போது இந்த -1ங்கிறது வரணும். அதாவது என்னோட கோஎஃபிஷியன்ட் -1ங்கிறது வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா 20 × 90 போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 20 × 90 போடும்போது என்ன ஆகும்னா 20 × 90 -1 வரணும். ஸோ கூட்டினா ஸோ மைனஸ் பார்த்தீங்கன்னா 20 × 90 பண்ணால் 380 வரும். ஸோ -380 பெருக்குனா வந்துடும். ஆட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா -20 + 9 ஆகும் -1 வரும். ஸோ அப்போ இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்துருச்சு. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா n²க்கு முன்னாடி 2 இருக்கு. அதை 2 நம்பர்லேயும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 10 -10 இங்கே 9 வரும். ஸோ அப்போ n - 10 × 2n + 19. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே -10 நமக்கு தெரியும். ஸோ n - 10 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
2n plus 19. ஓகேவா? ஏன்னா 19 by 2 இங்க என்னோட மட்டும் 2n வரும். ஸோ 2n plus 19. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 0 எடுக்கும்போது n ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். n ஈக்குவல் டு -19/2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கிடைக்கும்போது நம்ம இந்த வேல்யூஸ்ல எப்பவுமே அதிக எந்த எடுத்துக்கும், அதாவது இது பொருந்தாது. அப்போ பிளஸ்ல இருக்க வேல்யூ 10 தான். அப்போ n ஈக்குவல் டு 10. ஸோ 10 உறுப்புகளின் கூடுதல். ஸோ 10 உறுப்புகளின் கூடுதல் 180. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர்வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் செக்மெண்ட் 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.